எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான இணை உணவு குறித்து விளக்கம் அளிக்க நமது நிலையத்துக்கு வருகை தந்திருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஏ கரிகாலன் அவர்கள். அவங்கள நமது நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நேயர்களே, பிறந்து 6 மாதங்களான குழந்தைங்களுக்கு எந்த வகையான இணை உணவுகள் கொடுக்கலாம் என்பது பற்றிய உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் எங்களுக்கு கால் பண்ண வேண்டிய எண்கள் 22717770, 22717660. நீங்கள் வெளியூர் நேராக இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொஷின் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், இணை உணவுனா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் டாக்டர். இது நேம்லேயே இருக்க இணை உணவுனா அலாங் வித் பிரெஸ்ட் மில்க் கூட என்னென்ன சாப்பாடு கொடுக்கலாம். ஸோ இணை உணவுகளுக்கான தேவை என்ன? பிறந்த 6 மாதம் வரைக்கும் அதாவது தாய்ப்பால்லேருந்து வர கேலரிஸே போதுமானது. ஒன்ஸ் பேபி 6 மந்த் கிராஸ் பண்ணும்போது பிறந்த எடையிலேருந்து வெயிட் டபுள் ஆக நிறையா சான்ஸ் டபுள் ஆகும். லைக் 3 kg பர்த் வெயிட்னா அட் 6 kg இன் 6 மந்த். ஸோ வெயிட் ஏறும்போது குழந்தையோட டிமாண்டும் அதிகமாகும். ஸோ டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபுட்டும் ஆட் பண்ணணும். ஸோ இனிஷியலாக 6 மந்தில் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஏன் 6 மந்த்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 மந்தில் பேபியோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகும். அப்புறம் பேபி 6 மந்தில் உட்கார ட்ரை பண்ணும், கழுத்து முழுசாக நிற்க ஆரம்பிக்கும். ஸோ 6 months is ideal time for starting complementary feed. The main complementary feed ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மெயின் மோட்டோனா டு இன்க்ரீஸ் டிமாண்டை காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட் வழியாக நம்ம கொடுக்குறோம். ஸோ பேபியோட டிமாண்ட், தட் இஸ் த மெயின் மோட்டோ ஃபார் அ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட். ஓகே டாக்டர், இப்போது எந்த மாதத்துலேருந்து இந்த இணை உணவு ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்? ஸோ 4 மந்தில் இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஐடியல் டைம் இஸ் 6 months. சம்டைம்ஸ் சில பேபிக்கு பிரெஸ்ட் மில்கில் கூட வெயிட் கெயினே கம்ப்ளீட்டாக இருக்காது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு 4 மாதத்தில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பீடியாட்ரிஷியன் அட்வைஸோட பீடியாட்ரிஷியன் ஓவர்சீ பண்ணணும். பீடியாட்ரிஷியன் கிட்ட அட்வைஸ் எடுத்துகிட்டு 4 மந்தில் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஸோ ஐடியல் டைம் 6 months. 6 மந்தில் தான் ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ என்னென்ன ஃபீடை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஃபர்தர் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே டாக்டர், இப்போது தாய்ப்பால் கூட இணையாக நம்ம என்னென்ன ஃபுட் கொடுக்கணுங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன டாக்டர்? ஏன் நம்ம இந்த உணவெல்லாம் நம்ம கொடுக்கணும்? ஸோ த மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, இந்த ஃபுட் கொடுக்கறதுக்கு பேபியோட வெயிட் அதிகமாகும் போது இனிஷியலாக பேபியோட பர் டே கேலரி ரெக்குவயர்மெண்ட் இஸ் 300 kilocalories per day. தட் இஸ் 6 மந்தில். 6 மந்த்தை கிராஸ் பண்ணும்போது இட்ஸ் டபுளிங் 600 to 700 kilocalories per day. ஸோ அந்த டிமாண்டை மீட் பண்ணுறதுக்கு தான் இணை உணவுகள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே டாக்டர், இப்போது யூஸ்வலாக நம்ம இந்த இணை உணவு ஆரம்பிக்கும் போது என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவோம், என்னென்ன மாதிரி சிக்கல்கள்லாம் குழந்தைங்களுக்கு இருக்கும்? ஸோ முதல்ல பேரண்ட்ஸ் தான் சிக்கல். லைக் அவங்களுக்கு என்னென்ன உணவு ஸ்டார்ட் பண்ணணும், அதை எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எவ்வளோ ஃபீட் பர் டே கொடுக்கணும், எப்பப்பெல்லாம் கொடுக்கணும்னு மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ்க்கு தெரியறதில்ல. ஸோ எடுத்த உடனே இந்த மல்டிபிள் கிரைன்ஸு நிறைய தானிய வகைகளை மொத்தமாக சேர்த்து மொத்தமாக கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது பேபிஸ்க்கு அலர்ஜி, வயிற்றுப்போக்கு, வாமிட்டிங் அந்த மாதிரி நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது சிம்பிள் கிரைன்ஸ் லைக் அரிசி, ராகி, பருப்பு வகைகள். இது 3 இதுதான் சிம்பிள் கிரைன்ஸ். இது 3 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். தனித்தனியாக ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாத்தையும் மொத்தமாக போடக்கூடாது. ஸோ இனிஷியலாக 2 to 3 feet ஸ்டார்ட் பண்ணலாம். 2 to 3 feet per day அலாங் வித் 1 snack. ஸ்நாக்குன்றது நம்ம சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்நாக்குன்றது வெஜ்ஜீஸ், சூப்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான இன்க்ரீடியண்ட்லேருந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் பேபி ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது பேபி சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறதுக்கு அது தெரியும். பட் ஆனால் அது நார்மல்.
சாப்பிட்ட உடனே கட்டோட மொட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாகும். அதனால் பேபி சாப்பிட்ட உடனே வந்து மோஷன் போவாங்க. தட் இஸ் ஃபைன். ஸோ ஈவன் 8 to 10 times per day ஆஃப்டர் ஃபீட், தட் இஸ் ஃபைன். ஓகே டாக்டர். இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஆஃப்டர் 6 months இந்த ஃபுட்டை தான் நான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஏதாவது இருக்கா டாக்டர்? அப்படி கொடுக்கணுன்னா என்ன கொடுக்கலாம்? கஞ்சி இஸ் பெட்டர் ஃபுட். ஓகே. காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ரைஸில் இருக்குது. ஸோ பருப்பு கொடுக்கலாம், இல்லை ராகி கொடுக்கலாம். இது 3மே கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், 1/2 cup அந்த மாதிரி. பேபி எவ்வளோ எடுக்குதோ அவ்வளோ கொடுக்கணும். டோன்ட் ஃபோர்ஸ் எப்பயுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. பேபி கொஞ்சமாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. கஞ்சி, ராகி, இல்லை பருப்பு சாதம், இல்லை வெறும் பருப்பு, அது வந்து ஒரு பெட்டர் ஃபுட் இனிஷியலாக. ஓகே டாக்டர். இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கொடுக்குறோம். இதெல்லாம் இதுக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் இருக்கா? மார்னிங் இந்த கொடுக்கணும், மார்னிங் ஃப்ரூட்ஸ் கொடுக்கக்கூடாது, இல்லைனா ஈவினிங் ஃப்ரூட்ஸ் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி ஏதாவது ஆர்டர்ஸ் இருக்குது? அப்படி எந்த ஆர்டர்ஸும் கிடையாது. பேபியை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். பேபி வந்து பனானா தான் நல்லா சாப்பிட்றாங்க, பனானா கொடுக்கலாம். ஆப்பிள் சாப்பிட்றாங்க, ஆப்பிள் கொடுக்கலாம். ஸோ எல்லாமே கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி. ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். எந்த கன்சிஸ்டன்சியில் குடிக்கிறீங்க. நீங்கள் ஒரு பவுலில் இல்லை வந்து நீங்கள் ஃபுட்டை எடுக்கும் போது 6 to 7 to 8 month அப்போ ஸ்பூனில் எடுக்கும் போது தண்ணி மாதிரி ஊற்றக்கூடாது, பேஸ்ட் மாதிரி கொட்டணும். அந்த கன்சிஸ்டன்சியில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். தண்ணி மாதிரி இருக்கிறதுல கொடுக்கக்கூடாது. ஓகே. இப்போ இந்த ரா ஆப்பிள்ஸ் அப்படி கொடுக்கலாமா, இல்லை அதை கொஞ்சம் வேக வச்சு அந்த மாதிரி மேஷ் பண்ணுறது? மூணு கன்சிஸ்டன்சி நம்ம பிரிச்சுக்கணும். ஃபீடி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடி மூணாக பிரிச்சுக்கணும். 6 to 8 month, 9 to 12 month, ஆஃப்டர் 12 month. ஸோ இதில் 6 to 8 monthன்றது வந்து இனிஷியலாக அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ லிக்விட் டு செமிசாலிட் அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதுவும் வந்து ஃபுல் லிக்விடாக இருக்கக்கூடாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் பவுல்லேருந்து எடுக்கும் போது பேஸ்ட்டு மாதிரி கொட்டணும், தண்ணி மாதிரி ஊற்றக்கூடாது. அதுதான் வந்து பெட்டர் கன்சிஸ்டன்சி. அப்புறம் 8 monthக்கு மேலே மிக்ஸி கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸியை யூஸ் பண்ணவே கூடாது 8 monthக்கு மேலே. ஸோ 8 monthக்கு மேலே உங்கள் கையால் எவ்வளோ மசிக்க முடியுமோ அந்த அளவு கன்சிஸ்டன்சியில் தான் பேபிக்கு ஃபீட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பேபிக்கு ஜா மூமெண்ட்டெல்லாம் நல்லா டெவலப் ஆகிடும். ஹேண்ட் மவுத் கோஆர்டினேஷன்லாம் பெட்டராக இருக்கும். பேபியே ஒரு பொருளை எடுத்து அது வாயில் வைக்கிற அளவுக்கு ஹேண்ட் மவுத் கோஆர்டினேஷன் பெட்டராக இருக்கும். ஸோ 9 monthக்கு மேலே பேபிக்கு ஓன் பிளேட் கொடுத்து நீங்கள் கையில் எவ்வளோ ஸ்மாஷ் பண்ண முடியுமோ ஸ்மாஷ் பண்ணி கொடுங்க. மிக்ஸி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர். இப்போது ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு இந்த ஃபுட் அலர்ஜி அந்த மாதிரி ஏதாவது வருமா? அப்படியே வந்தாலும் அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லுங்கள். இனிஷியலாக எந்த ஃபுட்டுனாலையும் எந்த அலர்ஜியும் வராது. மெயின்லி கண்டாமினேட் ஃபுட், ப்ராப்பர் ஹேண்ட் ஹைஜின் இல்லை, ப்ராப்பர் வெசல் லைக் பாத்திரங்களை ஒழுங்காக கழுவாதது, பாத்திரங்களை ஒழுங்காக காய வைக்காதது, அதனால தான் மோஸ்ட்லி அலர்ஜி வரும். ஃபுட்டுனாலே எந்த அலர்ஜியும் மோஸ்ட்லி வராது. ஸோ இனிஷியலாகவே சில பேர் வந்து இந்த சீ ஃபுட்ஸு அந்த மாதிரிலாம் சாப்பிடும் போது அலர்ஜி வரலாம். ஸோ அலர்ஜி வந்தாலும் அந்த ஃபுட்டை வந்து ஒரு 3-4 monthக்கு அப்புறம் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ செகண்ட் டைம் அலர்ஜி வரும்போது அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி ஃபுட்னால அலர்ஜி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ப்ராப்பர் ஹேண்ட் ஹைஜின், ப்ராப்பர் வெசல் வாஷிங் இருக்கிற வரைக்கும் ஃபுட்டுனால எந்த அலர்ஜியும் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகே டாக்டர். இப்போது குழந்தைங்களுக்கு எடுத்தோடனே நம்ம ஃபுட் கொடுத்தோடனே அவங்க இன்டேக் எடுத்துக்க மாட்டாங்க, அது வேண்டான்னு அதை ஒமிட் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது ரெஃப்யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என்ன பண்ணணும்? ஸோ அது முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. பேபி எவ்வளோ எடுக்கிறாங்களோ அவ்வளோ கொடுங்க. சப்போஸ் எடுக்கலைன்னா விட்டுருங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட் பெட்டர் ஸ்டார்ட் இன் எம்டி ஸ்டொமக். ஸோ காலையிலே வந்து நல்லா பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிவிட்டு பேபிக்கு ஃபீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. அவங்க டம்மி ஃபுல்லாகிடும். ஃபுல்லான டம்மியில் அவங்களால சாப்பிட முடியாது. ஸோ எம்டி ஸ்டொமக்கில் ஃபுட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ பிரெஸ்ட் ஃபீட் வந்து ஒரு கோ டு ஃபுட் பேபிக்கு. எப்போ நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணாலும் பேபி கம்ஃபர்டபுளாக குடிப்பாங்க. பட் ஆனால் நம்ம கொடுக்க போகிற ஃபுட் எல்லாமே சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் லைக் கட்லெட் மாதிரி அப்படி கொடுக்கும்போது பெட்டர் ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக. வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான இணை உணவு குறித்து நமக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நலம் மருத்துவர் டாக்டர் ஏ கரிகாலன் அவர்கள். நேர்களே, உங்களுடைய சந்தேகங்களும் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 22717770, 22717660. நீங்கள் வெளியூர் நேராக இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள்.
ஓகே டாக்டர், இப்போது நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருந்த மாதிரி இந்த இணை உணவு அப்படின்றதுல இந்த பேபி லெட் வீனிங் அப்படிங்கிற அந்த முறையை பற்றி சொல்லுங்கள். அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஸோ பேபி லெட் வீனிங்னா பேபி லெட் ஈட் ஆன் இட்ஸ் ஓன். பேபி அதுவாகவே அதுக்கு என்ன வேணுமோ அதை சாப்பிடட்டும். அதான் பேபி லெட் வீனிங். யூஸ்வலாக இதை ஒரு 9 மந்த்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். 6 to 8 month, 8 to 12 month, 9 to 12 month, அப்புறம் more than 12 month. ஸோ இதான் நம்ம கேட்டகரைஸு. ஸோ 9 மந்த்துக்கு அப்புறம் பேபிக்கு ஹேண்ட் மவுத் கோஆர்டினேஷன் நல்லா இருக்கும். ஸோ 9 மந்த்துக்கு அப்புறம் ஒரு பேபிக்கு பிளேட் தனி செப்பரேட் பிளேட் கொடுத்து நீங்கள் அதில் என்ன ஸ்மாஷ் பண்ணி லைக் வெஜ்ஜிஸ் லைக் ஃபுட்டு என்ன பேபி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க. லைக் ஃபேமிலி பாட்டிங்னு சொல்லுவோம். எல்லோரும் உட்காந்து குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடும் போது பேபிக்கும் ஒரு பிளேட் கொடுத்து பேபியும் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடுவீங்க. பேபி தனியாக பேபியை சாப்பிட வைங்க. ஸோ அது ஒரு ஹேபிட்டாக டெவலப் ஆகும். பேபியுமே இது சாப்பிட்றது ஒரு ஹேபிட்னு பேபிக்கு சைக்காலஜிக்கலாக ஸோ ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஸோ பேபி அதுக்கப்புறம் தானாகவே சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ யூஸ்வலாக இதை யாரும் ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது. லைக் எஸ்பெஷலி வீட்டில் கிராண்ட் மதர்ஸ் இருக்கிறவங்க, ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாமே குழந்தைக்கு ஒரு 10 வயசு வர வரைக்கும் குழந்தைக்கு ஊட்டிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு குட் ஹேபிட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பேபிக்கு வந்து சீவிங் இஷ்யூ, இப்போ சாப்பிட்றதுல கஷ்டம், முழுங்கிறதுல கஷ்டம், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரலாம். ஸோ பேபிக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ பேபி ஃபுட்டை பார்க்கணும். ஃபுட்டோட இது கன்சிஸ்டன்சி வந்து அது பிரெயின் வரைக்கும் போகணும். அப்புறம் வந்து வாயில் ஸ்டிமுலேஷன் ஆகி சலைவரி செக்ரேஷன் ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ். ஸோ அதனால் பேபி லெட் வீனிங் அப்படின்றது வந்து பேபி அதுக்கு என்ன வேணுமோ அதுவாகவே தனியாக சாப்பிடட்டும். தட் இஸ் அ பேபி லெட் வீனிங். ஸோ இது அது வந்து யூஸ்வலாக வந்து ஒரு 9 மந்தில் ஸ்டார்ட் பண்ணணும். ஐடியலாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பேபிக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுறத லைக் நீங்களாக ஃபீட் பண்ணுறது ப்ரைமரி டேடி, கிராண்ட் பேரண்ட்ஸ், மதர் எல்லோரும் ஃபீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு பேபி அதுவாகவே சாப்பிட ட்ரை பண்ண வைக்கணும். ஓகே டாக்டர், இப்போது யூஸ்வலாக நம்ம எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் வந்து குழந்தைக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். நிறைய சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் வெயிட் போடும், பார்க்க கொஞ்சம் சப்பியாக அழகாக இருக்கும், அப்படிலாம் நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ பசியே இல்லாதப்போ குழந்தைங்களுக்கு ஃபுட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா? ஸோ பசியே இல்லாதப்போ பேபிக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பசியே இல்லாதப்போ கொடுக்கும்போது மெயினாக வர ப்ராப்ளம் என்னென்னா பேபிக்கு அந்த ஃபீடிங் ப்ராசஸே அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபீடிங்கிறது ஒரு ப்ராசஸ், அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறவங்க. அந்த ப்ராசஸே அவங்களுக்கு பிடிக்காது. சாப்பிடணுன்ற தாட் ப்ராசஸே அந்த எண்ணமே அவங்களுக்கு வராது. ஸோ அதனால் ஃபோர்ஸ்ஃபுல் ஃபீடிங், எக்ஸசிவ் ஃபீடிங் அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் வந்து இப்போ இருக்க யாருமே வந்து இந்த ஃபோர்ஸ்ஃபுல் ஃபீடிங்கோ எக்ஸசிவ் ஃபீடிங்கோ யாரும் பண்ணுறதில்ல. லைக் கம்மியாக தான் ஃபீட் பண்ணுறாங்க. லைக் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட் இணைய உணவுகளை கம்மியாக தான் கொடுக்குறாங்க ரெக்குயர்மெண்ட்டை விட. ஏன்னா யாருக்குமே வந்து அந்த ஒரு லைக் பொறுமை இல்லை. பேபி வந்து கொஞ்சம் நேரமாக யூஸ்வலாக ஒரு 1 hour ஒரு ஃபீட் எடுக்கணும். ஸோ அந்த 1 hour பேபி கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் யாருமே பண்ணுறதில்ல. ஒரு 1/2 hour கொடுக்குறாங்க, அப்புறம் பேபி சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலில் பாலை போட்டு வாயில் வச்சுட்டு படுக்க வச்சிடறாங்க. அதுதான் யூஸ்வலாக பண்ணுறாங்க. பட் பேபிக்கு ஃபீட் பண்ணுறது ஒரு என்கேஜிங்கான ப்ராசஸ். ஸோ அது நீங்கள் டைம் எடுத்து ரிலாக்ஸ்டாக பேபிக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிட வைக்கணும். முக்கியமாக சாப்பிட போகும்போது டிவி, ஃபோன்ஸு அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் இருந்தால் ஒழுங்கான ப்ராப்பர் அப்படைட் இருக்காது, பசி எடுக்காது, பசியின்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வந்து பேபி வந்து சரியாக ஃபீட் எடுக்கவே மாட்டாங்க. யூஸ்வலி இது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா இனிஷியலாக வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணி 3 மந்தில் நல்லா சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்போ எல்லா மதருடைய கம்ப்ளைண்ட்ஸுமே பேபி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க டாக்டர், 9 மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பேபி நல்லாவே சாப்பிடல அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த ஓன் ஃபீடிங், பேபி லெட் ஃபீடிங் இதெல்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிங்கன்னா பேபி நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே டாக்டர், இப்போது ஆஃப்டர் 6 months ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இணை உணவு கொடுக்குறாங்க அப்படின்னா குழந்தைங்க அப்போ சாப்பிட்லன்னா வெறும் தாய்ப்பால் மட்டுமே கொடுத்துட்ருப்பாங்க சில பேரண்ட்ஸ். அதை வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் அப்படி கொடுக்கலாம், அப்படி கொடுக்கலாமா முதல்ல? அது வந்து கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ வெறும் பிரெஸ்ட் மில்கில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 600-700 ml கிட்ட கொடுக்கணும். 1/2 liter 45 அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும் கேலரிஸ். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா பேபிக்கு நிறைய மைக்ரோ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வரும். லைக் விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி, பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி, இந்த மாதிரி நிறைய விட்டமின் டெஃபிஷியன்சி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பேபிக்கு வெயிட் இருக்கும்.
பட் ஆனால் ஐடியலாக பேபிக்கு வந்து ரொம்ப அனிமிக் ஆகிடுவாங்க பிரெஸ்ட் ஃபீட் மட்டும் கொடுத்தீங்கன்னா. அனிமியா வரதுனால ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும் கொடுக்கறது நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. ஐடியலாக 6 மந்த்தில் இணை உணவுகளை ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் வித்தவுட் எனி ஃபெயில். அதுதான் வந்து ஐடியலாக பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போது நம்ம இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுட்டில் வந்து நம்ம என்னென்ன, அதாவது உப்பு, சர்க்கரை, மசாலாஸ் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சேர்த்து கொடுக்கலாமா? அதெல்லாம் வந்து கொடுக்கலாம். ஆனால் எப்போ கொடுக்கணும்னு நம்மளுக்கு தெரியணும். வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான இணை உணவு குறித்து நமக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஏ கரிகாலன் அவர்கள். நேர்களே, நீங்களும் உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 22717770, 22717660. நீங்கள் வெளியூர் நேராக இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ. சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஓகே டாக்டர், நம்ம இப்போ தொடர்ந்து பேசலாம். இந்த இணை உணவு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் வந்து உணவு வந்து எப்போவுமே 3 வேளையுமே அரைச்சே சில பேர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இட்லியாக இருந்தால் கூட நல்லா மேஷ் பண்ணி அதை மிக்சிலெலாம் போட்டு கொடுத்தா தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி கொடுக்கலாமா? ஸோ நம்ம முன்னாடி இதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ மிக்ஸி வந்து 8 மந்த்துக்கு மேலே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். மிக்சியில் போட்டு இது கொடுங்க. கையால் எவ்வளோ மசிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ மசிச்சு கொடுத்தாலே போதும். ஸோ எக்ஸ்ட்ரா ஆடட் லைக் ரொம்ப இது பண்ணி சப்போஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுனா பேபிக்கு சீவிங் பண்ணுற ஹேபிட்டே டெவலப்பே ஆகாது. ஸோ அதனால் பேபிக்கு வந்து சீவ் பண்ணுற ஹேபிட் வராது. ஃபர்தராக காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடு நீங்கள் கொடுக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் பேபிக்கு நீங்கள் அரைச்சி தான் கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது மெயினான பிரச்சனை என்ன வரும்னா பேபிக்கு ஒரு மல்டிபிள் சாய்ஸஸ் எதுவுமே இருக்காது. ஸோ கொஞ்சம் ஃபுட் லைக் இட்லி, ராகி அந்த மாதிரி ஃபுட் மட்டும் தான் கொடுக்க முடியும். நான்வெஜ் அந்த மாதிரி வந்து எதுவுமே பெருசாக ஆட் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் மிக்ஸி ஆஃப்டர் 9 மந்த். ஓகே டாக்டர், இப்போது குழந்தைங்களுக்கு தண்ணி எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன அளவில் கொடுக்கலாம் அப்படின்னு? ஸோ 6 மந்த்துக்கு முன்னாடி கொடுக்கலாம். 6 மந்த்துக்கு அப்புறம் தண்ணி கொடுக்கலாம். ஸோ அளவுன்றது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பேபி எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ கொடுக்கலாம். ஸோ இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும்னு குவான்டிட்டி எதுவும் கிடைக்காது. பேபி வந்து சம்டைம்ஸ் வந்து எல்லா ஃபீட் முடிச்சதுக்கப்புறமும் ஒரு 1 கிளாஸ் குடிக்கிறாங்கன்னா 1 கிளாஸ் கொடுக்கலாம். ஸோ மினிமம் வந்து 1 லிட்டர் பர் டே, 800 ml to 1 லிட்டர் பர் டே இஸ் ஐடியல். ஸோ அதுக்கு கீழே கம்மியாக குடித்தாலும் அந்த அவங்களுக்கு தாகம் எடுக்கும், கண்டிப்பாக குடிப்பாங்க. ஸோ எவ்ரி மீல் போஸ்ட் மீல் கொடுக்கறது ரொம்ப நல்லது, சாப்பாடு முடிச்ச பிறகு. ஸோ அப்படி கொடுக்கும்போது டைஜஸ்டிவ் சிஸ்டம் கொஞ்சம் நல்லா வேலை செய்யும், பாப்பாவுக்கு நல்லா செரிமானம் ஆகும். ஓகே டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ மேம், வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? பரமேஸ்வரி, திருக்குறள்லேருந்து பேசுகிறேன் மேம். சொல்லுங்கள், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ சார், வணக்கம். சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். நல்லா இருக்கேன் சார். இப்போ நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கிறதால இந்த கொஸ்டின் மட்டும் உங்ககிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கிறேன் சார். கண்டிப்பாக சிஸ்டர். இப்போ பிரெஸ்ட் மில்க் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு கொடுக்குறப்ப, இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி கொடுக்குறப்ப அது நம்ம வந்து வார்ம் பண்ணி கொடுக்கணுமா, இல்லை அந்த கூலிங் ஆறுனதுக்கு அப்புறம் கொடுக்கலாமா? ஸோ வார்ம் பண்ணி கொடுக்குறது பெட்டர் சிஸ்டர். ஸோ சப்போஸ் வந்து பேபி வந்து ஃபீட் எடுக்கிறாங்க, ஃபீடை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் ஸ்டோர் பண்ணி எங்கே வைக்கிறீங்க? கம்ப்ளீட் ரெஃப்ரிஜரேட் பண்ணி தான் அதுக்கப்புறம் ரீப்ராசஸ் பண்ணணும். ஸோ அப்படி எடுக்கும்போது பேபி அந்த ரெஃப்ரிஜரேட் பண்ணதை வெளியே எடுத்து வச்சுட்டு ஸோ நார்மல் லைக் வெதுவெதுப்பாக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அதை ஃபீட் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக கோல்டாக இருக்கும் போது அதை ஃபீட் பண்ணக்கூடாது. அதனால பேபிக்கு எதுவும் சளி பிடிக்காதா? ஸோ அதனால கண்டிப்பாக சளி பிடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. கோல்டாக கொடுக்காதீங்க, கொஞ்சம் வெதுவெதுப்பாக கொடுங்க. ஓகே சார். வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? உங்கள் குழந்தைக்கு என்ன வயசு ஆகுது இப்போது? என்னோட பேபிக்கு வந்து இப்போ 4 மந்த் ஸ்டார்ட் ஆயிருக்கு சார். ஓகே, நீங்கள் வேலைக்கு போகிறப்ப நம்ம இது யூஸ் பண்ணணுன்ற மெத்தடுக்காக நான் டவுட் இருந்துச்சு, கால் பண்ணேன். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ ஃபார் காலிங். வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான இணை உணவு குறித்து நமக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஏ கரிகாலன் அவர்கள். டாக்டர், நம்ம இப்போது தொடர்ந்து பேசலாம். இப்போது யூஸ்வலாக அந்த நியூ பேரண்ட்ஸ் பண்ணுற சின்ன சின்ன தவறுகள் என்ன டாக்டர்? இப்போ குழந்தைங்களுக்காக எக்ஸ்ட்ராவாக எஃபோர்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவாங்க. என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும்? ஸோ முக்கியமான மிஸ்டேக்ஸ் என்னென்னா
பாப்பாவுக்கு ஓவர் ஃபீட் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் வந்து மல்டிபிள் கிரெயின்ஸை ஒரே டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ காலையில் வந்து நிறைய தானியங்கள் போட்டு ஒரு கூழ் மாதிரி செஞ்சு கொடுக்கறது, திருப்பி வந்து மதியம் வந்து வேறு ஏதாச்சும் செஞ்சு கொடுக்குறது. அந்த மாதிரி வந்து மல்டிபிள் ஃபீடை மல்டிபிள் கிரெயின்ஸை ஒரே டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், மல்டிபிள் ஃபுட்ஸை ஒரே டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் மிகப்பெரிய தப்பு. அதே மாதிரி இந்த நட்ஸு அது எல்லாமே வந்து ஸ்நாக்காக கொடுக்கலாம். ஸோ ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஈவினிங் ஸ்நாக்கில் ஒரு ட்ரை ஃப்ரூட் நட்ஸ் கொடுக்கலாம். ஸோ நட்ஸை ப்ரிடாமினண்ட்டாக கொடுக்கக்கூடாது. ஸோ அப்படி கொடுக்கும்போது பாப்பாவுக்கு நிறைய லூஸ் மோஷன் போகிற நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ 1 or 2 ஃபீட் லைக் ஒரு வீக்லி 4 to 5 டைம்ஸ் இந்த மாதிரி வந்து நட்ஸு அந்த மாதிரி வகைகள் கொடுக்கலாம். ஸோ இன்னொரு மெயினாக பண்ணுற விஷயம் என்னென்னா, பாப்பாவுக்கு வந்து கம்ஃபர்டபுள் ஃபுட்டை அவங்களே சூஸ் பண்ணிடுறாங்க. லைக் பேபி பால் குடிக்குதுன்னா லிட்டர் கணக்கில் பால் மட்டுமே கொடுக்குறாங்க. ஸோ பால்ன்றது வந்து ஒரு கோ டு ஃபிட். கவு மில்க் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 1 year வரைக்கும் கொடுக்கவே கூடாது. ஸோ கவு மில்க் ப்ரோட்டீன் அலர்ஜின்னு சொல்லுவோம், புரத தானியங்கள். ஸோ அதை கவு மில்க் ப்ரோட்டீன் அலர்ஜின்னு சொல்லுவோம் டேர்மை. ஸோ அதனால் வந்து அதை கண்டிப்பாக ஒரு 1 year வரைக்கும் அவாய்ட் பண்ணி. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? கதிர்காமத்துல இருந்து சரிதா பேசுறேன் மேடம். சரிதா மேம், உங்களோட டவுட்டை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ, சொல்லுங்கள் மேம். சொல்லுங்கள். பேபி 4 months. ஓகே மேடம். அவங்க வந்து தூங்கினா யூரின் போக மாட்டேங்கிறாங்க. நைட்லயே தூங்கினா யூரின் போக மாட்டாங்க, காலைல எழுந்தாதான் போறாங்க. அது நார்மலா சார்? ஸோ பேபி யூரின் போகிறதுக்கு முன்னாடி க்ரை பண்ணுறதும் நார்மல் தான். பேபி வந்து ஐடியலாக 6 times per day யூரின் போகிறாங்கன்னா நார்மல். அது நீங்கள் அதை ஒரி பண்ணிக்கவே தேவையில்ல. நைட்டு போகிறாங்க இல்லை டேயில் போகிறாங்க, அது எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஸோ நைட்டு தூங்கும்போது டைப்பர் ஏதாச்சும் போடுறீங்களா? இல்ல சார், டயப்பர் போட்டிருந்தேன் சார், டயப்பர் போட்டு போகல. அதுக்கப்புறம் அதனால் டைப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு தான் நான் கொஷின் கேட்டேன். ஸோ நைட்டு தூங்கும் போது டைப்பரை அவாய்ட் பண்ணிக்கோங்க, டைப்பர் போடாதீங்க. சப்போஸ் ஓவர் நைட் பாப்பா யூரின் போகலனாலும் பிரச்சனை இல்லை. 24 hours 6 to 7 times யூரின் போனால் போதுமானது. சரிங்களா? ஓவர் 24 hours 6 to 7 times போகிறாங்களா யூரின்? போறாங்க சார். அதே மாதிரி யூரின் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, இல்லைனா சம்டைம்ஸ் அழக்கூட செய்வாங்க. அது நார்மல். ஓகேவா? யூரின் போகும்போது அழக்கூடாது. ஸோ யூரின் வர்றதுக்கு முன்னாடி இல்லை மோஷன் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் அழுவாங்க. அது ரெண்டுமே நார்மல் தான். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. ஸோ அதே மாதிரி நீங்கள் முன்னாடி கேட்ட டவுட் என்னென்னா, நீங்கள் ஓவர் நைட்டு பாப்பா யூரின் போகலனாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஓவர் 24 hours 6 to 7 times யூரின் போனால் ஓகே. ஸோ நைட் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுங்க, கண்டிப்பாக யூரினும் போவாங்க. நைட் எத்தனை வாட்டி ஃபீட் பண்ணுறீங்க? நைட்டு ஒரு 4-5 times இல்லை 4 times கொடுக்குறேன் சார். ஓகே, போவாங்க. மார்னிங் எழுந்த உடனேவே எழுந்து ஒரு 1 hourக்குள்ளேயே ஒரு 6 times போறாங்க சார். 4 to 6 times போறாங்க. அது ஓகே தான்மா, அது ஓகே. அது ஒன்றும் பயப்படவே தேவையில்ல. ஸோ ஓவர் 24 hours 6 to 7 times தான் நார்மல். அது ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே சார். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ எதுவும் இல்லை சார். அதுக்கப்புறம் 6 months அப்புறம் வீனிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுதான் சொல்கிறேன். வீனிங் வந்து அந்த டேர்மை எடுத்துட்டாங்க. தரிசனம் அந்த டேர்ம் கிடையாது. இப்போது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட். ஸோ உங்கள் ஃபீட் கூட இணை உணவு கொடுக்கணும். ஸோ வீனிங்கிறது வந்து தனியாக ஃபுட் மட்டும் கொடுக்குது. அந்த வீனிங் இந்த டேர்மே இப்போ கிடையாது. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட் கொடுங்க. சாப்பாடு கஞ்சி ராகி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே சார். தேங்க்யூ ஃபார் காலிங். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே டாக்டர், நம்ம இப்போ தொடர்ந்து பேசலாம். நம்ம வந்து இந்த பெற்றோர்கள் செய்யக்கூட சின்ன தவறுகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். என்ன சொல்லுங்கள்? ஸோ அதான் பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்னா, ஸோ நீங்கள் என்ன ஃபுட் கொடுக்கணும், பாப்பா என்ன ஃபுட் எடுக்குது, நீங்கள் தான் 24/7 குழந்தை கூட இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு ஃபீட் கொடுக்குறீங்க, ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது பேபி சாப்பிடல அப்படின்னா பாப்பாவுக்கு அந்த ஃபுட் பிடிக்கலன்னு நீங்களே டிசைட் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் 1 week ட்ரை பண்ணணும் அந்த பாப்பாவுக்கு. ஸோ 1 week அப்புறம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமும் பாப்பாவுக்கு ஃபீட் எடுக்கலன்னா மேபி அந்த ஃபுட்டை மாற்றி கொடுக்கலாம். அதே மாதிரி 9 months ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பேபிக்கு நல்ல சூவிங் ஹேபிட் வந்துடும்.
ஜா மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதேமாதிரி டேஸ்ட் பட்டெல்லாம் அப்போ தான் டெவலப் ஆகும். நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் டேஸ்டட் இது பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஒரே மிக்ஸில் அரைச்சி அப்படி இப்படின்னு கொடுக்கவே கூடாது. டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர், டிஃப்ரெண்ட் கன்சிஸ்டன்சி, டிஃப்ரெண்ட் டேஸ்ட். நீங்கள் 9 மந்தில் தான் அதெல்லாம் ட்ரை பண்ணவே முடியும். ஸோ பாப்பா வந்து 9 மந்தில் அதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் யூஸ்வலாக கொடுக்குற ஃபுட்டை எடுக்க மாட்டாங்க. அப்போ எல்லோரும் நான் நினச்சிப்பாங்க பாப்பா வந்து ஃபீடே எடுக்கல, பாப்பாவுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அது பாப்பாவோட ப்ராப்ளம் இல்லை, உங்களோட ப்ராப்ளம். நீங்கள் என்ன பண்ணணும்னா பாப்பாவுக்கு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சரில், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில், பாப்பாவுக்கு டிஃப்ரெண்ட் ஃபுட்டை செஞ்சு டிஃப்ரெண்ட் ஃபார்முலேஷனை செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பாப்பா எடுத்துப்பாங்க. அதே மாதிரி அடிக்வேட் வெயிட் கெயின் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எப்பயுமே நீங்கள் 9 மந்த் வேக்சினேஷன் போடும்போது கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையுமே வெயிட், ஹைட், சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயே சொல்லுவாங்க வெயிட் இன்அடிக்வேட்டாக இருக்குது அப்படின்னும் போது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடாக கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே டாக்டர். இப்போது சில குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் பெரியவங்க இருந்தால் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இனிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் ரெகுலராக குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி டெய்லியும் கொஞ்சம் இனிப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க. அது மாதிரி பேரண்ட்ஸ் அம்மா மட்டும்தான் ஃபீட் பண்ணும், அதாவது சாப்பாடு ஊட்டுறதுனாலும் அம்மா ஊட்டினா மட்டும்தான் சாப்பிடும் குழந்தை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் மித்தா இல்லை யார் வேணால் வீட்டில் இருக்கவங்க கொடுக்கலாமா? ஸோ யார் வேணால் கொடுக்கலாம். அம்மா ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சொன்ன ரீசனில் அம்மா மட்டும் கொடுத்தா மதரும் பேபி பாண்டிங் ரொம்ப அதிகமாகும். ரொம்ப அதிகமாகும்போது என்ன ஆகும்னா பேபி ஐக்கோலாம் பின்னாடி நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் மெயினாக மதர் கொடுக்க சொல்லுவோம். எந்த கேர் கிவர் வேணால் கொடுக்கலாம், லைக் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லோரும் யார் வேணால் கொடுக்கலாம். இவங்க தான் கொடுக்கணும், அவங்க தான் கொடுக்கக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் 9 மந்த்துக்கு மேலே பேபியாக சாப்பிட வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த ஹனியெல்லாம் கொடுத்திங்கன்னா டெட்டனஸ்ன்னு சொல்கிற ஒரு நோய் எப்போ வேணால் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஹனி வந்து எப்பயுமே கொடுக்கக்கூடாது. சுகர் வந்து 1 இயர்க்குள்ளே எப்பயுமே இன்ட்ரடியூஸ் பண்ணவே கூடாது. ஸோ சுகர் கொடுக்கும்போது பாப்பாவுக்கு அப்பிடைட்டே வராது, பசியே எடுக்காது. ஸோ அதனால் வந்து சுகரை வந்து ஒரு 1 இயர் வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து சில பேரண்ட்ஸ் வந்து கழுதப்பால் கொடுத்தா குரல் நல்லா வளரும், ஸோ மாட்டுப்பால் கொடுத்தா வெயிட் நல்லா போடும். அது எதுவுமே உண்மை கிடையாது. மாட்டுப்பாலில் வெறும் 100 ml 67 கிலோ கேலரிஸ் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கொடுக்குற ஒரு இட்லியில் 100 கிலோ கேலரிஸ் இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லாக பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி சாப்பிட்டாலே அந்த பாப்பாவுக்கு அந்த ஏஜ்க்கான அந்த மீல்க்கான கேலரிஸ் கிடைச்சிடும். ஸோ பெட்டர் டு ஸ்டார்ட் வித் அவர் ஓன் ஃபுட். லைக் நீங்கள் டெய்லி என்ன சாப்பிட்றீங்களோ அதை சாப்பிட வைக்கிறது நல்லது. மெயினாக வந்து ஃபேமிலி பாட்டிங்னு சொல்லுவோம். குழந்தை வந்து ஒரு வயசை கிராஸ் பண்ணும்போது நீங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறீங்களோ, எல்லோரும் என்ன சாப்பிட்றீங்களோ அதை பாப்பாவுக்கு கொடுங்க. ஸோ ஒரு வயசுக்கு மேலே பாப்பாவுக்கு தனியாக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணவே கூடாது. ஒரு வயசுக்கு மேலே நீங்கள் எல்லாமே என்ன சாப்பிட்றீங்களோ எல்லாம் அதே கொடுங்க. லைக் ஹார்ட் மீட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. லைக் சிக்கன், மட்டன் அதை மட்டும் மசிச்சு பாப்பா சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிலே கொடுங்க ஒரு வயசுக்கு அப்புறமும். பெட்டர் டு அவாய்ட் லைக் இந்த கிரவுண்ட்நட்ஸ், கடலை, பாப்கார்ன் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு மூச்சு அடைச்சி ரொம்ப சிவியராக வரதுக்குன்னா நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிரவுண்ட் நட்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மீதி எல்லா ஃபுட்டுமே நீங்கள் என்ன ஃபுட்டு நீங்கள் காலைல சமைக்கிறீங்களோ அதையே பேபிக்கும் கொடுங்க. வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான இணை உணவு குறித்து நமக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஏ கரிகாலன் அவர்கள். டாக்டர், இப்போது நெக்ஸ்ட்டு என்னென்னா அந்த காலநிலை மாற்றம், லைக் அந்த வெயில் காலத்தில் ஒரு மாதிரி ஃபுட்டு, மழை காலத்தில், குளிர்காலத்தில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மாற்றி கொடுக்கணுமா? ஸோ அந்த மாதிரி எந்த ஃபுட்டும் கிடையாது, அந்த மாதிரி கொடுக்கவும் கூடாது. ஸோ சீசனல் ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். லைக் மாம்பழம் அந்த சீசனில் கொடுக்கலாம். ஸோ சீசனல் ஃபுட்டு எப்பயுமே மாற்றி கொடுக்கலாம். அந்த சீசனில் என்ன ஃபுட்டோ அதை கொடுக்கலாம். ஸோ சீசனல் ஃப்ரூட்ஸ் தான் இருக்க தவிர சீசனல் ஃபுட்ஸ்னு ஒன்றும் இல்லை. ஸோ எல்லா ஃபுட்டும் எப்போ வேணால் கொடுக்கலாம். ஸோ ஃபுட்டுனால பேபிக்கு எந்த அலர்ஜியோ இல்லை ஃபுட்டுனால வந்து ஒரு இரும்பல் சளியோ ஃபுட்டுனால ஒரு சளியோ அந்த மாதிரி வர்றது ரொம்ப 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 ரேர். சில பேருக்கு வரலாம். அது வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல குழந்தை நல மருத்துவரை அணுகி இந்த ஃபுட்டுனால தான் இந்த காம்ப்ளிகேஷனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் தெரியாமல் நீங்களாக வந்து இந்த ஃபுட்டுனால தான் பாப்பாக்கு இது. சில பேர் வந்து கீரையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, கீரைனால சளி பிடிக்கணும். ஸோ 100 குழந்தையில் 2 குழந்தைக்கு கீரைனால சளி பிடிக்கலாம். அது வந்து ஒரு கீரைனால கூட இருந்திருக்காது. ஸோ சம்மதர் லைக் ஒழுங்காக வாஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க, வெசல்ஸ் ஒழுங்காக வாஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால கூட அந்த ப்ராப்ளம் அந்த 2 குழந்தைங்களுக்கு கூட வேறு ஏதாவது இதனால் சளி பிடிச்சிருக்கலாம். ஸோ கீரைனால இல்லை வாழைப்பழத்தினால லைக் குளுமை உடம்பு அந்த மாதிரிலாம் நிறைய மித்து இருக்குது. ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுட்டுனால எந்த குழந்தைகளுக்கும் இரும்பல் சளியோ இல்லை அலர்ஜியோ வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த ஃபுட்டு, முக்கியமாக கீரையை வந்து அவாய்ட் பண்ணவே கூடாது. ஸோ கீரை வந்து ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் அயன் அண்ட் ஃபைபர் அண்டு ஹீமோக்ளோபின்
ஸோ அதனால் எப்பயுமே வந்து கீரை அவாய்ட் பண்ணாதீங்க. 9 மாதத்துக்கு அப்புறம் வாரத்தில் ஒரு 3 நாள் கீரை கொடுத்து பழக்குங்க. ஸோ அது வந்து கட் ஹெல்த்தை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் மாதிரி பிரச்சனை வராது. ஸோ மெயினாக இந்த 9 மந்தில் வீனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ப்ரெட்டு, பிஸ்கெட்டு இந்த மாதிரி நிறையா கொடுப்பாங்க. ஃபைபர்ஸே ஆட் பண்ண மாட்டாங்க ஃபுட்டில். எந்த கிழங்குமே இருக்காது, எந்த கீரையுமே இருக்காது. அப்படி இருக்கும்போது அப்போ தான் வந்து பேபி வந்து இண்டிவிஜுவலாக உட்காந்து மோஷன் போக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து ஸ்டூல் இருக்கும் போது குழந்தை மோஷன் போகிற பிரச்சனை ஆரம்பிக்கும். ஸோ அது கண்டினியூ ஆகிட்டே வந்து மோஷனும் போக மாட்டாங்க. ஓகே டாக்டர், காலர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் மாவட்டம் காட்பாடி. சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர், எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த கஞ்சி அப்படிங்கறது எவ்வளவு மாதங்கள் வரைக்கும் கொடுக்கலாம்? அண்ட் அவங்களுக்கு அந்த சாலிட் ஃபுட், அதாவது இட்லி போன்ற அந்த ஃபுட் அப்படிங்கறது எத்தனை மாதங்களுக்கு அப்புறமா கொடுக்கறது அப்படிங்கறது நல்லது? இதை பத்தி சொல்லுங்க டாக்டர். யூஸ்வலாக வந்து ஒரு 6 மந்தில் கஞ்சி ஸ்டார்ட் பண்ணும். கஞ்சி தான் வந்து ஐடியலாக ஸ்டார்ட் பண்ணும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கஞ்சி, ராகி, அப்புறம் பருப்பு வகைகள், இது 3 தான் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும். அது கூட எதுவுமே சேர்க்கக்கூடாது. பிளெயின் கஞ்சி, பிளெயின் ராகி கூழ், பிளெயின் பருப்பு, ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணும். இது வந்து 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ 8 மாதத்துக்கு மேலே இட்லி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இட்லி, தோசை, அதான் ஃபஸ்ட்டு 6 to 8 மந்தில் 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் 2 இல்லை 3 ஃபீட் கொடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 8 மாதத்துக்கு அப்புறம் இட்லி, தோசை, சட்னி, நீங்கள் வீட்டில் செய்கிற சாம்பார், வீட்டில் செய்கிற காரக்குழம்பு ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சு சாப்பாடு கொடுங்க. ஸோ இட்லி வந்து நீங்கள் கேட்டது என்னென்னா, இட்லி வந்து ஒரு 9 மந்த்துக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆனால் காம்ப்ளிமெண்ட்ரி 6 மந்த்லேயே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? சரி சரி, தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஃபார் காலிங். ஓகே டாக்டர், இப்போது ஃபைனலாக குழந்தைகளுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றின உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் டாக்டர். ஸோ குழந்தைங்களுக்கு அதை எப்படி கொடுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு 6 to 8 மந்தில் பாப்பாவுக்கு நீங்கள் தான் ஃபீட் பண்ணணும். ஸோ ஃபீட் பண்ணும்போது ஸ்பூனில் தான் ஃபீட் பண்ணணும். பாட்டில் ஃபீடிங் கொடுக்கவே கூடாது. பாட்டில் ஃபீடிங் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ என்ன தான் நீங்கள் வாஷ் பண்ணாலும், பாட்டில்ன்றது ரப்பர். ஸோ ரப்பரில் கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ஆகும், நிறைய இரும்பல் சளி வரும், லூஸ் மோஷன் ஆகும். அதனால் பாட்டில் ஃபீடை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பூனில் கொடுங்க. இனிஷியலாக ஸ்பூனில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தண்ணி கொடுத்தா கூட ஸ்பூனில் கொடுங்க, இல்லை கிளாஸில் கொடுங்க. 9 மந்தில் கிளாஸில் சிப் பண்ணி நல்லா குடிப்பாங்க. நம்ம குடிக்கிற மாதிரியே 9 மந்தில் நல்லா சிப் பண்ணி குடிப்பாங்க. அப்போ நீங்கள் பாட்டில் ஃபீடிங்லாம் கொடுக்காதீங்க 9 மந்தில். ஸோ அப்போவே நல்லா குடிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ 9 மந்தில் கிளாஸில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சின்ன பவுலில் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஹேண்ட் வாஷ், நல்லா க்ளீனாக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுங்கள். பாப்பா எவ்வளோ எடுத்துருக்கோ அவ்வளோ ஃபீட் பண்ணுங்கள். சப்போஸ் எடுக்கலைன்னா ஓவர் ஃபீட் பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர், இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு டாக்டர். இன்னைக்கு குழந்தைகளுக்கான இணை உணவு பற்றிய நிறைய விஷயங்களை விளக்கமாக சொன்னீங்க டாக்டர். அது மட்டும் இல்லாமல் நம்ம நேயர்கள் கேட்ட சந்தேகங்களுக்கும் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. கண்டிப்பாக இன்றைய நிகழ்ச்சி நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ நமது நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றிகள். தேங்க்யூ.